அனைவருக்கும் வணக்கம். திருப்பதிக்கு அலிப்பிரி ரூட்டில் எப்படி நடந்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்து போகிற ரூட்டுடைய மேப்பு. இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறக்காண்டி லைனுக்கு போகிறோம். எப்படி டோக்கன் வாங்கிட்டு குரூப்பாக நடந்து போகலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் நடக்குது. டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது பேக் வைக்கிறதுக்கான க்யூ. கீழே கொடுத்தா மேலே போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நடக்கிறதுக்கான க்யூ. இந்த க்யூவில் கற்பூரம் ஏற்றிட்டு நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருமாளை வேண்டிக்கிட்டு ஸ்டெப்ஸில் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இது என்னோடய சின்ன பொண்ணு. அவங்களே பொண்ணு நடந்து வந்தாங்க. 2500 படிக்கட்டு நடந்துட்டாங்க. இது காளிகோபுரத்தை ரீச் ஆனதுக்கான வியூ. ஒரு வழியாக காளிகோபுரத்தை ரீச் ஆயாச்சு. காளிகோபுரத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடைபயணத்தை தொடங்கியாச்சு. எங்கே போகிறீங்க? இது ராமருக்கு உதவிய அணில். இப்போ ஓய்வு நேரத்தில் நிலக்கடலை சாப்பிட்டுட்ருக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சோர்வு இல்லாமல் பெருமாளோட எல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள்லாம் கொஞ்சம் களைப்படைஞ்சிட்டாங்க. அதனால் குழந்தைகளெல்லாம் ஒன்று திரட்டி ட்ரெயின் ஓட்டணும். ட்ரெயின் மாதிரி அதுக்கப்புறம் சோர்வடையாமல் போய்கிட்டே இருந்தாங்க. நடந்து போகும்போது யாரும் அழுப்பு தெரியக்கூடாது. ட்ரெயின் ஓட்டணும் ஜாலியாக. ஒரு வழியாக ஆஞ்சநேயர் கோயிலில் ரீச் ஆகிடுச்சு. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மறுபடியும் நடைபெற தொடங்குவோம். ஒரு வழியாக ஆஞ்சநேயர் இடத்துக்கு வந்தாச்சு. ஆஞ்சநேயரை மீட் பண்ணியாச்சு. உலக நன்மைக்காகவும் எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற வேணும்னு விளக்கு ஏற்றியாச்சு. ஆஞ்சநேயர்கிட்ட ஆசி வாங்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாச்சு. நடக்கிற வழியில் இந்த படிக்கட்டில் நிறைய ஆட்கள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டே போய் அவங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு போனாங்க. ரொம்ப களைப்பாக நடந்து போகிறாங்க. நடக்கிற வழியில் தண்ணி, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கி நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு வழியாக மலைப்பாதையை முடிஞ்சு ரோட்டு பாதைக்கு நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ரோட்டு பாதை வழியாக நம்ம நடந்து போக போகிறோம். ரோட்டு பாதைக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. இது வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா மிருகங்கள் இருக்கும். அதை பார்த்துட்டே நீங்கள் வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் ரோடு தான். ஆனால் மிருகங்கள் இருக்காது. ஆனால் இப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல குரங்கு இருக்கும். அதை மட்டும் காமிக்கிறேன். இதுவரை ஒரு 5-6 முறை நான் நடந்து வந்திருக்கேன். நான் நடந்து வரும்போதுமெல்லாம் இந்த மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஒரு அதிசயமாக எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் நிறைய டைம் அந்த தண்ணி வடிஞ்சு தான் பார்த்துருக்கேன். வழியாக 3000 படிக்கட்டு நம்ம ரீச் பண்ணியாச்சு. இன்னும் 550 படிக்கட்டு தான் இருக்குது. அதையும் கடந்து போவோம். ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா கோவிந்தா. பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லோரும் முட்டி போட்டு நடக்கிறாங்க. அவங்க வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக பெருமாள் நிறைவேற்றணும்.
நரலால் 3550 படிக்கட்டை கடந்து வந்தாச்சு. நடந்து வந்த களைப்பில் நண்பர்கள் ஓய்வெடுத்துக் கொள்கிறார்கள். திருமலை திருப்பதி தெப்பக்குளம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். தெப்பக்குளம் பக்கத்தில் தான் ஆதிவராக பெருமாள் இருக்கார். அவர் தான் இந்த திருமலை திருப்பதியோட மூலவர். அவருக்கு அப்புறம் தான் திருப்பதி பெருமாள் வந்தார் இல்லையா. 3550 படிக்கட்டு நடந்து வந்து எஸ்எஸ் டோக்கன் மூலமாக அதிகாலையில் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு கோவில் முன்னால் சுற்றி பார்க்க தரணும். இந்த இடம் வந்து ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னால் உள்ள இடம். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னால் தீபம் ஏற்றுற இடம். திருப்பதி லட்டு வாங்கியாச்சு. இறைவா, எல்லா மக்களும் நலமுடன் வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். ஆசி வழங்கு. திருப்பதி ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா, மாதவா கேசவ மதுசூனா, நமோ நாராயணா, கோவிந்தா 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 கோவிந்தா.